ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு மசாலா பூரி அண்ட் சப்பாத்தி. பாருங்கள், உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி குக்கரில் வேக விட்டுக்கணும். ஒரு 2 விசில் விட்டால் போதும். அதில் வந்து உப்பு போட்டு வேக வச்சிடணும். வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேவையான பொருட்கள் வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கடுகு, உளுத்தம் பருப்புலாம் தேவையான பொருள். வந்து எண்ணெய் கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு ஊற்றிட்டு, எண்ணெய் வந்து ஒரு 50 எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வந்து கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம், அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து சோம்பு, அப்புறம் வெங்காயம், இஞ்சி சின்னதாக நறுக்கி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் கடலப்பருப்பு, உளுந்து, பச்சை மிளகாய், நல்லா வதக்கணும். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. தக்காளி, வெங்காயம் 4 வெங்காயம், தக்காளி வந்து 2 தக்காளி, அதுக்கப்புறம் மஞ்சள்தூள் 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள். நல்லா வதக்கிட்டு உருளைக்கிழங்கு போட்டு நல்லா மசிச்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் வாட்டர் ஊற்றணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்கிடும். அதுக்கப்புறம் நாங்கள் பாருங்கள், மரவள்ளிக்கிழங்கு வச்சோம், ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றதுக்கு. ஒரு 3 விசில் விட்டதுக்கப்புறம் இறக்கிட்டோம். இன்னொரு இன்க்ரீடியண்ட் வந்து இது வந்து அரிசி மாவு. அதை தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்றி கொதிக்க விடணும். பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் திக்காகிடும். அதுக்கப்புறம் வந்து பூரி சுட்டுடலாம். பூரி செஞ்சுட்டு இது வந்து பூரிக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். நாங்கள் சப்பாத்தியும் செஞ்சோம். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், ரெண்டுத்துக்குமே நல்லாயிருக்கும். பூரிக்கும் கிழங்குக்கும் சூப்பரான ஒரு ரெசிபி. உங்களுக்கு பிடிக்கும், செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக வந்து அரிசி மாவு, அப்படி அரிசி மாவு இல்லைன்னா கடல மாவு, ரெண்டுத்தில் எது வேணாலும் போட்டுக்கலாம். சரி, பாய்.